இது தெரியல, அண்ணன் சொல்றது தெரியல. ஆனா பாரதிய ஜனதா வந்து அவருக்கு ஆதரவா நிக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. அவங்க அங்கிருந்து வந்து வேக வேகமா வந்து ஒரு ஒரு ஆதரவு. நீங்க அந்த அம்மா ஹேமாலினி அல்லது அனுராக் தாக்கூர், தம்பி அண்ணாமலை இவங்கெல்லாம் இறந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம் செய்கிறோம், அவங்க வருத்தம் தெரிவிக்கிறேன், அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம், அது பெரிய கொடிய நிகழ்வு, சின்ன சின்ன குழந்தைகளை இழந்து தவிக்கிற தாய்மார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோர்கள், அப்படி யாருமே ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணல. இது எப்படி இந்த இடத்துல கொடுத்தீங்க, இது எப்படி கொடுத்தீங்க, இது எப்படி கொடுத்தீங்க, கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த இடத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு. அவங்க சொல்றது இருக்கிறதுல இதான் பெரிய இடம்னு, இவங்க சொல்றது நாங்க கேட்டது பெரிய இடம்னு. இப்ப விபத்து நடக்கலைன்னா இது பேச்சு கிடையாது தம்பி, இந்த சாவு இல்லைன்னா அது பேச்சு கிடையாது. இவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வெளிப்போகும் நகருக்கு வெளியில ஒரு ஏதாவது இடத்த தேர்வு பண்ணி அங்க அறிவிச்சு கூடியிருக்கணும், பெரிய இடமா தேடி. அது நடக்கல. இப்ப அது பேச்சு கிடையாது. இறந்ததற்கு என்ன, இது போல இனிமேல் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காம தடுப்பதற்கு என்ன, இதுதான் இங்க இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இது வந்து எப்படி இந்த இடத்த கொடுத்தாங்கங்கிறாங்க. அவங்க ஏன் இவர் 12 மணிக்கு வரேன்ட்டு இரவு 7 மணிக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான களமும் இல்லை, அது காலமும் இல்லை, அது இடமும் இல்லை, அது நேரமும் இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ மத்தியில கண்டறிகிற குழு அவசர அவசரமா ஓடி வருது. அப்போ ஒரு கேள்வி வருதுல, நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வரலையே? எஃப்ஐஆர் போடாம எஃப்ஐஆர் போடுறது பிஜேபி போடும். அது அது எங்க அண்ணன் கூடவே இருக்காரு, அவர் சொன்னா உண்மையா கூட இருக்கும். ஏன்னா நான் அங்க தொடர்பு இல்லை. இப்போ எங்க அண்ணன் அந்த அணியில இருக்காரு இல்லையா, அது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. திருவண்ணாமலையில பாலியல் வன்கொடுமை செஞ்ச சம்பவம் இதுவரை கண்டன அறிவிப்பு எந்த இதுவுமே கொடுக்கல. தமிழக அரசு ஒன்றும் எந்த விதமான கைது பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது நான் கொடுத்தேன் கண்டன அறிக்கை, யாரும் கொடுக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க? முதலமைச்சர் ஒண்ணு பேச அது சொல்லு, அவர் எப்படி அவர் ஆட்சியில் நடந்ததுக்கு அவர் தானே பொறுப்பு இருக்கணும். இது வந்து ஒரு தேசிய இன அவமானம். எப்படின்னா தமிழன் வந்து ரொம்ப மாண்பு மிக்கவன், ரொம்ப மாண்பு மிக்கவன். அது பெண்களை வந்து தெய்வமா போற்றக்கூடிய ஒரு மரபில் பிறந்தவன். இங்க 90 விழுக்காட்டு குடும்பங்களுக்கு குலதெய்வமே பெண்ணா தான் இருக்கும். இப்ப எனக்கு கூட வீரமாகாளி குலதெய்வம் எனக்கு வந்து பெண்ணு தான்.